ஏஐ நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்குமா? சமீப காலமா டெக் கம்பெனிகள்ல ஆயிரக்கணக்கான ஆட்கள வேலைய விட்டு நீக்குறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் ஏஐ தானா? இதே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஒரு விதமான பயம்னே சொல்லலாம். வாங்க இந்த தலைப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள நாம ஒன்னொன்னா உடைச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. கிட்டத்தட்ட 9.5 லட்சம். இது கடந்த 9 மாசத்துல மட்டும் அறிவிக்கப்பட்ட வேலை நீக்கங்களோட எண்ணிக்கை. இது போன வருஷத்தை விட 55% அதிகம். இவ்ளோ பெரிய நம்பரை பார்க்கும்போது டெக்னாலஜி நம்ம எடுத்த புடிச்சிடுமோன்னு ஒரு பதட்டம் வர்றது ரொம்ப இயல்புதான் இல்லையா? உடனே நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இந்த மாபெரும் வேலை நீக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வில்லன் ஏஐ தானா? இல்ல நாம வேற எங்கேயோ கவனம் செலுத்தணுமா? பல நியூஸ் ரிப்போர்ட்ஸ் ஏஐய ஒரு வில்லன் மாதிரி தான் காட்டுது. ஆனா உண்மை அதுதானா? ஆனா இந்த விஷயத்த ஆராயறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல. எந்த ஒரு பெரிய கம்பெனியும் நாங்க 10,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரே ஒரு ஏஐ சிஸ்டம கொண்டு வரோம்னு நேரடியா வெளிப்படையா சொல்றதே இல்ல. அப்போ இந்த ஏஐ கதைக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவா ஏஐ பத்தி என்ன நினைக்கிறோம், ஆனா உண்மையில ஒரு கம்பெனிக்கு அது எப்படி இருக்குங்கிறதுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஈஸியா மலிவா முடிஞ்சுடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஸ்டம்ல ஏஐய முழுசா கொண்டு வர்றது ரொம்ப சிக்கலான, பல மாசங்கள், ஏன் சில சமயம் பல வருஷங்கள் கூட எடுக்கக்கூடிய கோடிக்கணக்கில் செலவு வைக்கிற ஒரு விஷயம். அப்போ ஏஐ காரணம் இல்லன்னா உண்மையில என்னதான் நடக்குது? ஏன் கம்பெனிங்க திரும்ப திரும்ப ஏஐ பேரே சொல்றாங்க? இத புரிஞ்சுக்க நாம ஏஐ வாஷிங் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏஐ வாஷிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கம்பெனிங்க அவங்களோட உண்மையான பிரச்சனைகளால, அதாவது பிசினஸ் சரியா போகாததாலயோ இல்ல செலவுகளை குறைக்கவோ ஆட்களை வேலையை விட்டு நீக்கும்போது அதை முதலீட்டாளர்கள் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா காட்ட நாங்க ஏஐ டெக்னாலஜிக்காக இந்த மாற்றத்தை செய்றோம்னு சொல்றதாம். சுருக்கமா சொன்னா, கம்பெனிங்க தங்களோட உண்மையான பிரச்சனைகளை மறைக்க யூஸ் பண்ற ஒரு ஸ்கிரீன் மாதிரி தான் இது. ஏன் நிறுவனங்கள் இப்படி ஏஐ வாஷிங் பண்ணணும்? இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட 79% சிஇஓக்கள் ஏஐ மூலியமா கம்பெனிக்கே ஏதாவது ஒரு லாபத்தை காட்டலைன்னா தன்னோட வேலையை போயிடும்னு ஒரு பயத்துல இருக்காங்க. இந்த அழுத்தம் காரணமா அவங்க உண்மையான காரணங்களை மறைச்சிட்டு ஏஐ பேரை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஒரு கம்பெனி நாங்க ஏஐக்காக ஆட்களை குறைக்கிறோம், இன்னும் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு அறிவிக்கும்போது வால் ஸ்ட்ரீட்ல அந்த கம்பெனியோட பங்குகள் விலை கிடுகிடுன்னு ஏறுது. சொல்லப்போனா ஏ மற்றும் ஐ என்ற 2 எழுத்து இருந்தாலே போதும், முதலீட்டாளர்கள் அதை வாங்க ரெடியா இருக்காங்க. இதுவே ஏஐ வாஷிங் செய்யறதுக்கு ஒரு பெரிய பணரீதியான காரணமா அமையுது. இந்த உதாரணம் விஷயத்த இன்னும் தெளிவா நமக்கு புரிய வைக்கும். மெட்டா நிறுவனம் சமீபத்துல 600 பேரை வேலையை விட்டு நீக்கினாங்க. ஆனா அவங்க ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வந்து அந்த ஊழியர்களை நீக்கல. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்களோட ஏஐ டிபார்ட்மெண்ட்லயே தேவைக்கு அதிகமா ஆட்கள் இருந்ததால அந்த பிரிவிலிருந்து தான் ஆட்களை குறைச்சாங்க. இதுவே ஏஐக்கும் வேலை வாய்ப்புக்கும் உள்ள உறவு எவ்ளோ சிக்கலானதுன்னு நமக்கு காட்டுது பாருங்க. சரி, ஏஐ ஒரு சாக்கு போகும்னா, அப்போ இந்த வேலை நீக்கங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லா பெரிய கம்பெனிலையும் இது நடக்கிற ஒரு விஷயம்தான். வளர்ச்சி காலத்துல ஒரு மேனேஜர், அவருக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர், அவங்களுக்கு மேல டைரக்டர்னு பல அடுக்குகள் உருவாகும். இதனால ஒரு சின்ன முடிவெடுக்க கூட ரொம்ப நாள் ஆகும். கம்பெனி ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஆனா பொருளாதாரம் கொஞ்சம் சரியில்லாத போது கம்பெனியை வேகப்படுத்தவும் செலவை குறைக்கவும் இந்த தேவையில்லாத அடுக்குகளை வெட்டி எறிவாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரிம்மிங் த ஃபேட். ஆக சமீபத்திய லே ஆஃப்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் இதுதான். 1. பொதுவா செலவுகளை குறைக்கிறது. 2. மக்கள் பொருட்கள் வாங்குறது குறைஞ்சதால கம்பெனிகளோட வருமானம் குறையுது. 3. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங். கடைசியா வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கம்பெனிங்க கடன் வாங்குறது கஷ்டமாகுது. அதனால அவங்க கையில இருக்கிற காசை வச்சு செலவுகளை குறைக்க பாக்குறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்த முறை ஏஐ எல்லா வேலைகளையும் அழித்து விடும்னு ஒரு பரபரப்பான செய்தியை பார்க்கும்போது அதை உடனே நம்பாம உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கும் வரைக்கும் அதை ஒரு சந்தேக கண்ணோடு அணுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் இந்த பகுப்பாய்வோட முக்கியமான முடிவு. இப்போ அடுத்த முறை நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட லே ஆஃப் நியூஸ படிக்கும்போது உங்க மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா வரணும். இதுக்கு உண்மையிலேயே ஏஐ தான் காரணமா, இல்ல முதலீட்டாளர்களை கவர செய்யப்படுற ஒரு ஏஐ வாஷிங்கா?
இந்த புதிய கண்ணோட்டத்தோட செய்திகளை பார்க்கும்போதுதான் விஷயங்களோட உண்மையான பரிமாணம் நமக்கு தெளிவா புரியும்.